இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். என்னை பற்றி, என்னோடய பூர்வீகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கூகுள் மேப்பில் ஒரு வீடியோ போட போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க போகலாம். கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக நான் இப்போ பெங்களூர் இருக்கேன். பெங்களூர் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு எங்கே இருக்குது? பொள்ளாச்சி, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, நாமக்கல். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்தோன்னா வலையப்பட்டியில் இருந்து கொஞ்சம் உள்ளே போனால் இதே தான் குறும்பட்டு தாண்டி ஒரு வில்லேஜ் வரும். இதே வில்லேஜ் இதே தான் பீமநாயக்கனூர். இந்த வில்லேஜ் தான் எங்கள் அப்பாவோடைய ஊர். பீமநாயக்கனூர்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி இது பீமநாயக்கம் பட்டின்னு இருந்தது. இப்போ அதை மாற்றிட்டாங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட பூர்வீகம். அடுத்து எங்கள் அம்மாவோட பூர்வீகம் அது எங்கன்னா சேலம், வாழப்பாடி, ஆத்தூர் பக்கத்தில் தாண்டவராயபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது. இதுதான் எங்கள் அம்மாவுடைய பூர்வீகம். ஆக்சுவலாக இதை மெக்கப்புளூர்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகி ஃபைனலாக வந்து செட்டில் ஆன இடம்தான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க தேகதுருவம் பக்கத்தில் இருக்க தியாகை சிறுவல் விளக்கூர் சின்ன மாம்பட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். இங்கே வந்து என் தம்பி வீடெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருப்பானே. இதுதான் எங்கள் வீடு. இங்கே தான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது என்னோடய பூர்வீகம். இங்கே செட்டில் ஆகிட்டோம். நான் எங்கே பிறந்தேங்கிறத காட்டுறேன். அப்படியே போனோம்னா கச்சிராயபாளையம்னு ஒரு இடம் இருக்குது. கச்சிராயபாளையம் இருந்து மல்லியப்பாடின்னு ஒரு கிராமம் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டேம் ஒன்று இங்கே இருக்கும் கச்சிராயபாளையத்தில். கச்சிராயபாளையத்துலேருந்து மலைக்குள்ளே போனோம்னா கோமுகி அணைன்னு ஒன்று இருக்கும். இதே தான் கோமுகி டேம் வழியாக போய் இங்கேருந்து இந்த வழியாக போனால் சேலம் போகிற வழி வெள்ளிமலைலாம் சுற்றிட்டு போவோம். அப்படி போகாமல் இப்படி வந்தோம்னா வேற ஆள் இருக்குது. நான் தெரியும் இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலையே. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்து பேர் மல்லிகைப்பாடி. இந்த கிராமமா எந்த கிராமமும் தெரியல. ஒரே நிமிஷம். கரெக்டாக தான் ஆமாம். இதிலிருந்து இப்படி வந்து இப்படி போய் எல்லாம் கடந்து தான் இங்கே இருக்க பாருங்கள் மல்லிகைப்பாடி. சாரி, இங்கேருந்து இதுக்கெலாம் பஸ் வசதி கிடையாது. ரிசார்ட் தான் விட்டுருக்காங்க. இதுதான் மல்லிகைப்பாடிங்கிற கிராமம். இங்கே இருக்க பாருங்கள் தபால் நிலையம். இதுதான் மல்லிகைப்பாடிங்கிற கிராமம். எந்த கிராமத்தில் இருந்து நாங்கள் தங்கியிருந்த வீடு எங்கே இருந்துச்சுன்னு காட்டுறேன். இப்போ அந்த இடத்துல வீடு கிடையாது. இப்படியே வந்தோம்னா இங்கே போய் இடம் இருக்கும் இல்லைங்களா, இந்த இடமா எந்த இடம் செய்ய தெரியலையே. மேட்டிலேருந்து இறங்கி மாரியம்மன் கோயில் வழியாக வந்து இந்த வழியாக நடந்து இங்கே ஒரு ரோடு இருக்கும். இந்த ரோடை கிராஸ் பண்ணி இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு கொட்டாய் இருக்குது. ஆக்சுவலாக நான் பிறந்த இடம் இந்த இதுதான். இங்கே நிறையா பேரோட விவசாய காடு இருக்குது. இதில் நான் பிறந்தது எங்கேன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் மலைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ரோடு இருக்கும். நாங்கள் இருந்த காட்டுக்கு ரோடு கிடையாது. ரீசெண்டாக ரோடு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வாழைத்தோப்பு இருக்கிற இதே இடம் தான், அதே தான். ஆக்சுவலாக இது என்னென்னா இது ஹைட்டான பிளேஸு, இது ஹைட்டு கம்மியான பிளேஸு. இதுதான் நாங்கள் வச்சுருந்த காடு. இந்த காடு அண்ணன் தம்பி 4 பேர் சேர்ந்த காரை விற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ என்னென்னா இந்த காட்டில் ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டு வாசலில் தான் நான் பிறந்திருக்கேன்.
ரொம்பவே தனிமையில் பிறந்திருக்கேன் போல். ஸோ இப்போ அதெல்லாம் அழிச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இந்த நிலத்தை விற்று தான் நாங்கள் இங்கே இருக்கிற இந்த வீடை கட்டணும். தேங்க்யூ மக்களே. இன்னும் இந்த மாதிரி வீடியோ கிடச்சா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.